ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் நம்ம வீட்டு இபி மீட்டர் வந்து ஒழுங்காக வேலை பார்க்குதா, அது ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படிங்கிறனால நமக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாக வருதா அப்படிங்கிறத நம்மளே ஈஸியாக எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இபி ஒயரிங் வந்து ராங்காக இருக்குது, அதனால நமக்கு கரண்ட் பில் வருதா, அதிகமாக வருதா அப்படிங்கிறத நம்மளே ஒரு 10 செகண்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கான டிப்ஸ் நீ சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த பிரச்சனை வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறேன். சரிங்களா? அதாவது ஒரு பூர்வீக வீடாக இருந்திருக்கும், அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து பாக பிரிவினை அதெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போதுல அப்புறம் இபி கனெக்ஷன் 2வது எடுத்திருப்பாங்க, 3வது எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் இந்த பிரச்சனை வரக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் நிறைய அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ்ல இந்த மாதிரியான பிரச்சனை வருது. அப்புறம் வீடு, கடை இந்த மாதிரியான கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இபி மீட்டர், சரிங்களா, இபி மீட்டர், ஃபியூஸ் கேரியல், மெயின், ட்ரிப்பர், சரிங்களா, இப்படி இருக்குது. இப்போ வந்து இந்த இபி மீட்டர்ல வந்து டிஜிட்டல்ல வந்து இந்த மாதிரி ஒரு புஷ் பட்டன் இருக்கும். சரிங்களா? இப்போ வர்ற மாடல் வந்து இந்த புஷ் பட்டன் வந்து ஒரு 10 செகண்ட் வந்து நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும் போச்சுல இதுல வந்து புஷ்னு வரும், திரும்ப அந்த பட்டனை அமுக்க ஒவ்வொரு மோடா வரும். நான் கவனிக்க வேண்டிய மோடு எது அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ நம்ம வந்து புஷ் பட்டன் அமுக்கிறோம். சரிங்களா? அமுக்கணுன்னே டேட்டு, அப்புறம் டைம், அப்படி ஒன்று வரும். எவ்வளோ கரண்ட் இது வரைக்கும் ஓடி இருக்கு அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அப்படி அமுக்கிட்டே இருக்கும் போச்சுல வோல்ட், நீங்க 215 வோல்ட் தான் நமக்கு வருது வீட்டுக்கு, அது வரும். இதுதான் முக்கியம். நீங்க பேஸ் ஆம்ஸ் 0.19, நியூட்ரல் ஆம்ஸ் 0.19, இது ரெண்டும் கரெக்டா இருந்தா உங்க இபி மீட்டர் வந்து ஓகே, கரெக்டா ஓடுது. இது ரெண்டும் வேரியேஷன், பேஸ் நியூட்ரல்ல வந்து வேரியேஷன் இருக்கு. மேக்ஸிமம் வந்து பேஸ்ல வேரியேஷன் இருக்காது, நியூட்ரல் வந்து வேரியேஷன் ஆகி பக்கத்துல எங்கேயாவது போகுதுன்னா இந்த இபி மீட்டரும் ஓடும், பேஸ் எங்க எடுத்திருக்காங்களோ அந்த இபி மீட்டரும் ஓடும். சரிங்களா? அதுக்கான உதாரணம் ஒன்று சொல்றேன். அது எப்படி அப்படின்னா, இப்போ நமக்கு இது வந்து மெயின். சரிங்களா? மெயினை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். மெயின் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் இது வந்து பேஸ், சரிங்களா, கரண்ட். இது நியூட்ரல். நியூட்ரல் வந்து அப்படியே உள்ள போயிடும் வீட்டுக்கு. சரிங்களா? இப்போ நியூட்ரல் மட்டும் லீக் ஆகி பக்கத்தில் போயிட்டு இருந்தாலும் இந்த மீட்டரும் ஓடும், பேஸ் வந்து எங்கே எடுத்திருக்காங்களோ அந்த மீட்டரும் ஓடும். அதனால நியூட்ரலை வந்து தப்பாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும். இப்போ நம்ம வந்து இந்த இபி மீட்டரில் வந்து பிரச்சனை இருக்குது, இல்லைனா உங்கள் வீட்டு இபி மீட்டர் மேலே டவுட் இருக்குது, கரெக்டாக ஓடுது இல்லைனா லீக் இருக்கா அப்படிங்கிறத இன்னும் ஒரு விதத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மெயினை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ மெயின் ஆஃப் பண்ணியாச்சு, அதாவது வீட்டுக்குள்ளே போகிற ட்ரிப்பர் சப்ளை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் புஷ் பண்ணி பார்க்குறப்போ நான் முன்னாடி காமிச்சோம்ல அதே மாதிரி இந்த பேஸ் ஆம்ஸ் 0 வந்துட்டா, அதே மாதிரி நியூட்ரல் ஆம்ஸ் 0. இப்போ நீங்கள் மெயின் ஆஃப் பண்ணிட்டீங்க. மெயின் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் தான், நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த நியூட்ரலை மட்டுமே பார்க்கணும். பக்கத்தில் எதுவும் கனெக்ஷன் இருக்குது, இங்கேருந்து லீக் ஆகி அங்கே போகுது அப்படின்னா அந்த நியூட்ரலை மட்டும் பார்த்து இதில் சம் வேல்யூ வந்துட்டுனா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். உங்கள் வீட்டிலேருந்து நியூட்ரல் வந்து பக்கத்து வீட்டுக்கு போகுது. உங்க அப்பார்ட்மெண்ட்ல உள்ள பக்கத்து வீடுகளுக்கோ, உங்க பூர்வீக வீட்டுல இருந்து உங்க சொத்து பிரிச்சவங்க சித்தப்பா வீட்டுக்கோ, பெரியப்பா வீட்டுக்கோ, இல்லைன்னா பக்கத்துல நீங்க கடை வச்சிருக்கீங்க அந்த லைனுக்கோ எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம். அங்கேயும் இங்கேயும் சேர்ந்து இந்த இபி மீட்டர் ஓடும். சரிங்களா? அதனால இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நியூட்ரல் பேஸ் ரெண்டுமே ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் இருக்கணும், வேற வேற வீட்டுக்கு போகக்கூடாது. நிறைய இடத்துல பண்ற தப்பு அப்படின்னா நியூட்ரல் வந்து ஒரு சும்மா நினைச்சிட்டு இஷ்டம் போல் எல்லா இடமும் எடுத்துட்டு கரண்ட்டை மட்டும் அங்கிருந்து கொண்டு போவாங்க. அது வந்து 2 பக்கமுமே வினையா ஓடும், 2 மீட்டரும் ஓடும். சரிங்களா? கண்டிப்பா உங்க வீட்டுல இதை மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படிங்கிற டவுட்ல இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.